புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடன் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆணையின்படி கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 3 மாவட்டங்களுடைய பொறுப்பாளர்கள் செயல்பு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற அண்ணன் சேதுராமன் அவர்களும், அதே போல உயிர் அவர்களும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தை மாவட்ட செயலாளர்கள் அருண்குமார் அவர்களும், அதே போல அம்மன் அவர்களும் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில பொறுப்பாளர்கள், அந்த நிர்வாகிகளும் இதை நடத்தி கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு உறுப்பினர் அட்டை பொதுச் செயலாளர்களால் வழங்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 70% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. கூடியவர்கள் முடிவடையும். அதற்கு பொறுப்பாளர்கள் இதுக்கு முன்னாலே ஒரு பொறுப்பாளராக பணியாற்ற அவர் இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியாக போய் சென்று பார்க்கிறோம். அதே போல வருகின்ற 8ஆம் தேதி என்று இன்றைக்கு திமுக அரசு இருக்கக்கூடிய மாநகர ஆட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளிலே இதுக்கு முன்னாலே 100%, 150% வரி உயர்த்தி, அது மட்டுமல்ல வருடம் 6% கூடுதலாக வரி உயர்த்தி, அதே போல அதை செலுத்த தாமதமானால் 1% வட்டி என்று மிக மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். கொரோனா வந்த பின்னால் இன்றைக்கு அனைத்து தொழிலாளர்கள், முதலீட்டாளர்கள் எல்லாம் கடுமையான பிரச்சனைகள் இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு கிடையாது. அதே போல மின்கட்டணம் கடுமையான உயர்வு. ஆகவே இன்றைக்கு இதையெல்லாம் கண்டித்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டம், அதே போல அறிக்கை மூலமாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை எடப்பாடியார் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அதை எப்படி சிறப்பான முறையிலே இன்றைக்கு கோவை மாநகர், கோவை புறநகர் வடக்கு உட்பட்ட மாநகராட்சி 100 டிவிஷன், அதே போல இங்கே இருக்கக்கூடிய நகராட்சிகள், பேரூராட்சிகளை எப்படி நடத்துவது என்று சிறப்பான முறையில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியிலும் எழுச்சியான முறையில் நடைபெற்று இந்த விலை உயர்வை திமுக அரசு நிறுத்து என்ற வகையிலே இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வருகின்ற 17ஆம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திமுக இயக்கம் 53 ஆண்டுகளுக்கு எடுத்து வைக்கப்படுகிறது. அதையும் எங்கள் பொதுச் செயலாளர்கள் பொதுக்கூட்டங்களை அறிவித்து ஒவ்வொரு பகுதிக்கும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி நலத்திட்டம் வழங்க வேண்டும் என்று அறிவித்துள்ளார்கள். அதையும் எங்களது மாவட்டங்களிலே 3 மாவட்டங்களிலே சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்து அதையும் சிறப்பான முறையில் கொண்டாட போகிறோம். இது ஆக மொத்தம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவை மாவட்டத்துக்கும் எந்த திட்டம் திமுக வரவில்லை, தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. இன்றைக்கு மக்கள் மிக கடுமையாக அவதியுற்றுள்ளார்கள். இன்றைக்கு எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வருவார். இன்றைக்கு 3 வருடங்களாக கோவை மாவட்டத்தில் திட்டங்கள் வரவில்லை. விடுபட்ட செய்யாத திட்டங்கள் எல்லாம் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து கோவை மாவட்டத்துக்கு செய்வோம் என்பதை சார், மின்கட்டணம் 3 முறை அதிக அளவில் உயர்ந்திருக்குன்னு சொல்லி சிறு குறு தொழில் அமைப்பினர் வந்து பல்வேறு போராட்டங்களும் மனு கொடுத்துட்டு வருகிறாங்க. இந்த 8ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அவங்களை எல்லாம் வந்து இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அவங்களாம் கலந்து கொள்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம், அந்த போராட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா மக்களும் பாதிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு குடும்பம் அதில் பாதிச்சிருக்கு. சொத்து வரியாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா, அதே போல் உங்களுக்குலாம் தெரியும் இந்த பிளான், ஆன்லைன் பிளான் அப்ரூவல் சொல்லி போட்டு அதில் அந்த கட்டணத்தை அதிகம் பண்ணிட்டாங்க. அதே போல் மின் கட்டணம் எல்லாருமே
மக்களும் அதே போல எல்லா சிறு குறு தொழில்களும் சிறு குறு தொழில் அவங்க நடத்தும் போது நாங்கள் கலந்துக்கிறோம். நாம நடத்தும் போது எல்லா பக்கம் அவங்க கலந்துக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். இதில் வந்து நம்முடைய பொதுச்செயலாளர் அறிவிப்பே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே போல எல்லா தொழில் நிர்வாகிகள் தொழிலாளர்கள் எல்லாருமே கலந்துக்கலாம். மிகப்பெரிய அந்த மும்முனை மின்சாரம் வழங்கப்படலை, அப்ளிகேஷன் மட்டும் வாங்கிட்டாங்க, இது வரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் வந்து இப்போ கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதை மும்முனை மின்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது முழுமையாக அந்த மின்சாரத்தை எல்லாம் அறிவித்தார். உங்களுக்கு தெரியும், விவசாய கடன் தள்ளுபடி மட்டுமல்ல மின்சாரத்தையும் அறிவித்து முழுமையாக அந்த மின்சாரத்தை கொடுத்தது அந்த எடப்பாடியார் தான். அது தொடர்ந்து வந்து இன்னைக்கு திமுக அரசு சரியாக வழங்க பண்ணல. இதுவரை விவசாயிகள் சிரமப்பட்டிருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த கூட்டத்தின் மூலமாக நாங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக விவசாயிகளுக்கும் தொழிலாளர்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் சிறு குறு தொழில்கள் இன்னைக்கு அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதை காப்பாற்ற வேண்டும். உடனடியாக இந்த மின்சார கட்டணத்தை அந்த உயர்வை ரத்து செய்ய வேண்டும்.